ஹாய் மக்களே, நான் உங்கள் பாக்கியா. இப்போ நான் என்னன்னா இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஒரு ஆன்மீகத்தை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வாரம் ஃபுல்லாக மெசேஜ் வந்து ஆன்மீகம் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் தெரிஞ்ச ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில குரூப்புகள் வந்து சனாதனத்தை நான் ஒழித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஒரு போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு 9 நாட்கள் எல்லா வேலைகளையுமே தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கான என்ன காரணம் ஒரு சின்னதாக நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கு காரணம் வந்து சனாதனங்கிறது ஒரு நிலையான ஒரு அழிக்க முடியாத ஒரு சக்தி. ஓகே, ஆன்மீகத்தில் வந்து நாங்கள் பரம்பரையாக நாங்கள் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அவருக்கு அவங்க அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. அதன் மூலியமாக நாங்கள் பாத யாத்திரை வந்துக்கிட்டு இருக்கோம். 9 நாள் நாங்கள் நடைபயணமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 9 நாள் வர்றது வந்து எங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வருஷம் 365 நாள். இந்த 9 நாள் வந்து 365 நாளுக்கு சமமாக இருக்குது. நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டோ மருத்துவமோ எதுக்குமே நாங்கள் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டது கிடையாது. எல்லாமே இறைவன் அருளால் நாங்கள் இந்த மாதிரி இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். எனக்கு வயது 56 ஆகுது. எனக்கு 16 வயதில் நான் இந்த தொடங்கினேன் நடைபயணத்தை தொடங்கினேன். இன்னைக்கு 41 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆமாம், எனது மகன் இப்போ காலேஜ் இதுக்கு வரையும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு பின்னால் இதுவும் என் பிள்ளை தான். ஆமாம், என் பிள்ளை வந்து சின்ன பிள்ளைய நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு அந்த பிள்ளை தான் எங்களை வழி நடத்தி போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த சனாதன நம்பிக்கை மேலே எங்களுக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறது, எங்கள் உயிரும் அதுவும் ஒன்று தான். அந்த அளவுக்கு நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ இதில் நிற்கக்கூடிய எல்லாருமே வந்து மிகப்பெரிய தொழிலில் உள்ளவங்க. ஒரு வாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபா ஏன் பண்ணுறவங்க புதிய தொழிலில் இருக்காங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை முன்னோர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்களோ இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள். அந்த நாளை நான் ஒரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய பாரதத்தில் என்னுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லலாம், அவங்களாம் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு நமக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரத்தை இன்னைக்கு நாம ஒரு குடியரசு தினமா கொண்டாடுறோம். அப்படி ஒரு சர்ப்ரைஸான ஒரு நாள நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். தேவனே எடுறா. நான் எதுக்கு இந்த பிளாக் உங்களுக்குலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய அடிப்படை தேவைகளை சரி செய்து இன்னைக்கு ஒரு 77வது குடியரசு தின விழாவா நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதனால நம்மளுடைய பாரதத்துக்கும் பாரத பிரதமருக்கும் ஒரு ஜெயின் மட்டும் சொல்லிடுவோம். भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. ஓகே, உங்களுக்கு வந்தே 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. ஓகே நண்பர்களே, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசமங்கலம் குபுகுபு குரூப்பின் மூலம் 41வது நடைபயண பாத யாத்திரை. அவங்க இன்னைக்கு ஒரு காலையில் நான் இவங்களை சந்தித்து இவங்களுடைய ஒரு முக்கிய குறிக்கோள் கேட்டேன். நாங்கள் இன்றைக்கி வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய பாரதத்தினுடைய தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு நாங்கள் பாத யாத்திரையாக செல்ல இருக்கிறோம். இது யாருக்காக அப்படின்னா நம்மளுடைய பாரதத்துக்காக அப்படிங்கிறதுக்காண்டி, பாரத பிரதமருக்காகவும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் வந்து மிகவும் மதிக்கத்தக்க ஒரு இதுனா நம்மளுடைய தேசிய கொடி, நம்மளுடைய நாட்டு மக்கள். ஸோ அதனுடைய உணர்வாக இந்த குபுகுபு குழு வந்து நானும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டேன். காலையிலேருந்து ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9.5 கிலோமீட்டருக்கு முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து இவங்களுடைய ரேலி இருக்குது. ஸோ இவங்களுடைய ரேலி வெற்றி பெற்று அந்த ஆண்டவனின் முருகன், ஆறுபடை முருகனின் அருளால் வெற்றி பெறுமாறு இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பாக்கியா. பாய் பாய்.